கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் வடூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் பச்சைக்காளி என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 1. தரங்கம்பாடி என்பது கடற்கரையை அடுத்துள்ள ரமணீயமான அழகிய பட்டணங்களில் ஒன்று. அது மாயூரத்திலிருந்து கடலை நோக்கி பிரிந்து செல்லும் ரயில் பாதை முடியும் தடத்திலுள்ள ஊர். அந்த ஊரில் இருந்த கடற்கரை ஓரமாகவே நாம் வடக்கில் வந்தால் தண்ணீரின் அருகிலுள்ள மணல் வீச்சு பீச் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக அமைந்து புதுமை புதுமையாக தோன்றும். கடற்கரையோர பிராந்தியத்தில் விசாலமாக பரவி கிடந்த வெண்மணல் வீச்சில் ஒரு மனிதர் ஏகாங்கியாக காணப்பட்டார். கடற்கரையின் மாலை இன்பத்தை அனுபவிக்கும் பொருட்டோ அல்லது வேறு என்ன முகாந்திரத்திலோ அம்மனிதர் தொலைதூரத்தில் இருந்த தமது ஊரை விட்டு அந்த இடத்திற்கு வந்துவிட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆகாயத்தில் பல இடங்களில் சிதறி கிடந்த மேகங்கள் மிக விரைவில் ஒன்று சேர்ந்து அடர்ந்து கருத்து ஆகாயத்தை மறைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டன. பயங்கரமான மின்னல்களும் இடியோசைகளும் ஏராளமாக உண்டாகத் தொடங்கின. அப்பொழுது மாலை 6 மணி சமயமாதலால் கருமேகங்கள் ஆகாயத்தில் அடர்ந்து போகவே அது இரவு காலம் போலவே தோன்றியது. மேகங்கள் திடீரென்று ஒன்று கூடியது போல மிக சீக்கிரத்தில் விலகி போகும் என்று அந்த மனிதர் எதிர்பார்த்து அவ்விடத்தில் உட்கார்ந்து இன்னும் சிறிது நேரம் பொறுத்திருந்து மேலும் துன்பகரமான நிலைமையை உண்டாக்கியது. ஏனென்றால் மழைத்துறல்கள் விழத் தொடங்கிவிட்டன. அன்றைய பகல் முழுவதும் வெயில் கடுமையாக எரித்ததினாலும் திடீரென்று மழை பெய்யும் என்று அவர் எதிர்பார்த்தவர் அல்ல. அவர் தமது குடையை எடுத்து வரவில்லை. அவர் இருந்த இடம் ரஸ்தாவிற்கு 1/4 மைல் தூரத்தில் இருந்ததாகையால் அவர் கொழுத்த மணலில் மழையில் நனைந்து கொண்டு அவ்வளவு தூரம் ஓட வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அவரை தவிர அந்த விசாலமான பிரதேசத்தில் வேறு மனிதருக்கு மறவை தரத்தக்க மரங்களோ காணப்படவில்லை. சப்பாத்து புதர்களும் சிறிய பனங்கன்றுகளும் தூரம் காணப்பட்டன. ஆனால் ரஸ்தாவின் ஓரத்தில் இருந்த சத்திரம் போன்ற ஒரு பெரிய கட்டிடத்தையும் அதற்கு 1/2 மைலுக்கு அப்பால் இருந்த ஒரு சிறு குடிசையும் தவிர தங்குவதற்கு வேறு இடம் இருந்ததாக தெரியவில்லை. ஆகவே மழை அதிகரிப்பதற்கு முன் தாம் ஓடி அந்த கட்டிடத்திற்குள் தங்கியிருந்து மழை நின்றவுடன் புறப்பட்டு போக வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அந்த மனிதர் அந்த கட்டிடத்தை நோக்கி ஓடி சிறிது நேரத்திற்குள் அந்த கட்டிடத்தை அடைந்தார். அந்த வீட்டின் குறடு முழுவதும் நனைந்து போயிருந்தது. பக்கவாட்டமாக வீசிய மழை தண்ணீர் அதற்குள் சுவர் வரையில் மோதிக்கொண்டிருந்தது. மேல் பக்கத்தில் நேராக மழை பெய்வதற்கு மாத்திரம் அவ்வீட்டின் கூரை தடையாக இருந்தது. ஆகவே அந்த மனிதர் அந்த குறட்டில் ஏறி சுவரின் ஓரமாக நின்றபடி தமது துணிகளை பிழிந்து தலை, முகம், உடம்பு முதலியவற்றிலிருந்து வழிந்த நீரை துடைத்து கொண்ட பின் தமது துணியில் மெல்லியதாக இருந்ததை மறுபடியும் நன்றாக பிழிந்து பிரித்து 2 கைகளிலும் பிடித்து ஆட்டி காற்றில் அதை காய வைத்தபடி நின்றார். மழை நிற்கும் குறியின்றி மேன்மேலும் பலப்பட்டு தாரை தாரையாக கொட்டியபடியே இருந்தது. இருள் முன்னிலும் அதிகமாக அடர்ந்து கப்பிக்கொண்டது. குறடு முழுதும் தண்ணீர் வெள்ளமாக ஓடியதாகையால் அவர் கீழே உட்கார மாட்டாமல் நின்றபடி சுமார் 1/2 மணி காலம் காத்திருக்க அப்போதும் மழை பெய்து கொண்டே இருந்தது. அவருடைய கால்கள் ஈரத்தினால் மரத்து போய்விட்டது. அவற்றால் உண்டான கடுப்பும் வேதனையும் சகிக்க இயலாததாக பெருகி போகவே அதற்கு மேல் தம்மால் வெளியில் நிற்க முடியாது என்ற நினைவை கொண்டவராக அந்த மனிதர் மின்னலின் வெளிச்சத்தால் கதவு இருந்த இடத்தை சுலபத்தில் தெரிந்து கொண்டு அதன் தாழ்பாலை தடவி பார்த்தார். நல்ல வேளையாக அது வெளியில் பூட்டப்பட்டிருக்கவில்லை. மனிதர் எவரேனும் உட்புறத்தில் அவசியம் இருக்க வேண்டும் என்று அவர் உடனே அனுமானித்து கொண்டு கதவை தட்டத் தொடங்கினார். மழையின் அபார ஓசையில் தாம் கதவை இடித்ததால் உண்டான சொற்ப ஓசை உள்ளே இருந்தவர்களுக்கு எட்டாது என்ற அவநம்பிக்கையோடு அவர் கதவை தட்டினார். ஆனாலும் கதவு உடனே சுலபத்தில் திறந்து கொண்டது. அவர் மிகுந்த சந்தோஷமடைந்தவராக எவரோ கதவிற்கு பக்கத்தில் நடையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து, ஐயா, யார் கதவை திறந்துவிட்டது என்று கேட்டபடி கதவின் பக்கமாக உள்ளே போய் நின்றார். ஆனால் எவரும் மறுமொழி கொடுக்கவில்லை. உட்புறம் இருள்மயமாக காணப்பட்டதாகையால் கதவை திறந்தவர் எங்கிருந்தார் என்பதே தெரியவில்லை. கதவை திறந்தவர் செவிடராக இருப்பாரோ என்ற எண்ணம் அந்த நனைந்த மனிதருக்கு உண்டாயிற்று. அவர் முன்னிலும் அதிக உரமாக மேலும் பன்முறை அழைத்து பார்த்தார். எவரும் குரல் கொடுக்கவில்லை. அவருடைய மனதில் பெரிதும் ஆச்சரியமும் அச்சமும் தோன்றலாயின. அந்த நிலைமையில் தாம் என்ன செய்வது என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் அவர் தயங்கி அங்கேயே சற்று நேரம் நின்றார். அந்த நிலைமை அவரால் சகிக்கக்கூடாததாக இருந்தது. கதவை திறந்துவிட்ட மனிதர் தமக்கு எதிரில் வரவோ தம்மோடு பேசவோ தமக்கு வெளிச்சம் காட்டவோ விரும்பாமல் இருந்தது நிரம்பவும் விபரீதமான புதுமையாக அவருக்கு பட்டது. அந்த இடத்தில் தாம் அதற்கு மேல் இருந்தால் தமக்கு ஏதேனும் அபாயம் நேருமோ என்னும் அச்சம் அவருடைய மனதில் தோன்ற ஆரம்பித்தது. அவருடைய கால்களின் வேதனை சகிக்க இயலாததாக பெருகி போகவே அங்கு ஏதேனும் திண்ணை இருந்தால் அதன் மேல் தாம் சற்று நேரம் உட்கார்ந்து கொள்ளலாம் என்ற நினைவோடு அவர் முன்னிலும் அதிக உரமாக
ஐயா, வீட்டில் யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டபடி கதவை தடவிக்கொண்டே உள்ளே செல்ல, சுவரில் இருந்த சதுரமான ஒரு பெரிய மாடம் அவருடைய கையில் தட்டுப்பட்டது. அதற்குள் நெருப்பு பெட்டி, விளக்கு முதலிய உபயோகமான பொருள் ஏதேனும் இருக்கலாம் என்ற எண்ணம் அவருடைய மனதில் உண்டாகவே அவர் மெல்ல தமது வலது கையை அதற்குள் வைத்து ஆராய்ந்து பார்த்தார். உருட்சியாயும் சுமார் 1 முழ நீளத்திலும் இருந்த தடி போன்ற ஒரு பொருள் அந்த மாடத்தில் ஒரு மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது அவருடைய கையில் பட்டது. அது அடுப்பூதும் மூங்கில் குழாயோ என்று அவர் முதலில் சந்தேகித்து அதை எடுத்து தடவி பார்க்க அதில் பலவித வேலைப்பாடுகள் இருந்தது தெரிந்தது. அதற்கு முன் தாம் ஷாப்களில் பார்த்த இங்கிலீஷ்காரர்களுடைய சாமான்களில் அது ஒன்று என்ற எண்ணம் உண்டாகவே அவர் அதன் பல பாகங்களையும் தொட்டு தொட்டு தடவியும் அழுத்தியும் பார்த்து கொண்டே போக, அதில் இருந்த ஒரு பாகத்தை அழுத்திய காலத்தில் சரேல் என்று மின்சார வெளிச்சம் அதிலிருந்து பளிச்சென்று எதிர்ப்புறத்தில் வீசியது. அது ஒரு மின்சார கைவிளக்கு, டார்ச் லைட் என்று அவர் உடனே தெரிந்து கொண்டார். அந்த வீட்டின் சொந்தக்காரர் ஏதோ கருத்துடன் அதை கதவிற்கு அருகில் அவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்று அவர் உடனே யோகித்து கொண்டார். அந்த மின்சார விளக்கின் வெளிச்சத்தினால் அவர் அந்த இடத்தின் நாற்புறங்களிலும் திரும்பி திரும்பி பார்க்கலானார். அது ஒரு விசாலமான ஒரு நடை என்பது தெரிந்தது. அதன் ஒரு மூலையில் பல கோணி மூட்டைகள் காணப்பட்டன. ஆனால் அங்கு மனிதர் எவரும் காணப்படாது இருந்தது அவருடைய மனதில் அளவற்ற ஆச்சரியத்தை உண்டாக்கியது. கதவை திறந்துவிட்ட மனிதர் உள்ளே போய் மறைந்து கொண்டாரா? அவர் எதற்காக அப்படி செய்தார்? அல்லது கதவு தாளிடப்படாமல் தாம் தட்டியவுடன் தானாகவே தெரிந்து கொண்டதா என்னும் சந்தேகங்கள் அவருடைய மனதில் தோன்றின. அதன் உண்மையை தாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தடுக்க முடியாத ஒருவித விருப்பம் அவருடைய மனதில் எழுந்து அவரை தூண்டியது. அவர் விளக்கின் வெளிச்சத்தை திருப்பியபடி உட்புறத்தில் நுழைந்தார். அவ்வாறு நுழைந்த போதும் அவர் அந்த வீட்டில் இருந்தவர்கள் யார் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தார். அப்புறத்தில் ஒரு தாழ்வாரமும் அதற்கப்பால் ஒரு அறையும் விசாலமான ஒரு கூடமும் காணப்பட்டன. அறையின் கதவு திறந்தே வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்குள் 2 பெரிய கண்ணாடி பீரோக்களும் ஒரு இரும்பு பெட்டியும் காணப்பட்டன. பீரோக்களில் பளபளப்பாக மின்னிய பல வெள்ளி சாமான்கள் வைக்கப்பட்டிருந்தன. கூடத்தில் வரிசையாக 10 மனிதர்கள் உட்கார்ந்து தட்டார வேலை செய்வதற்குரிய வசதிகள் காணப்பட்டன. ஒவ்வொருவரும் உட்கார்ந்து கொள்ள ஒவ்வொரு சிறிய ஓலைத்தடுக்கும், அதற்கு பக்கத்தில் ஒரு சிறிய மேஜைப்பட்டியும், எதிரில் ஒரு பட்டடையும், நெருப்பு கும்மட்டியும், தண்ணீர் சட்டியும் காணப்பட்டன. இவ்வாறு 10 தடுக்குகளின் பக்கத்திலும் ஒரே மாதிரியான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மேஜைப்பெட்டியின் மேலும் தட்டாருக்கு தேவையான ஆயுதங்கள் ஒவ்வொரு ஜோடி காணப்பட்டன. ஒரு மேஜைப்பெட்டியின் பக்கத்தில் அரைகுறையாக செய்யப்பட்டிருந்த ஒரு வெள்ளி வேளா வைக்கப்பட்டிருந்தது. அது தட்டர்கள் வெள்ளி பாத்திரங்கள் செய்யும் இடம் என்பது நிதர்சனமாக தெரியவே அவருடைய திகில் அதிகரித்தது. விலை பெற்ற வெள்ளி சாமான்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் தாம் தனியாக வந்திருந்ததைக் கண்டு தாம் திருடன் என்று கருதி எவரேனும் தம்மை பிடித்துக் கொள்வார்களோ என்னும் அச்சம் அபாரமாக பெருகியது. அவர் வீட்டில் இருப்பவர்கள் யார் என்று அப்போதும் கேட்டுக்கொண்டே கூடத்தின் பின்புறத்திற்கு போக அங்கு இன்னும் 3 அறைகள் காணப்பட்டன. ஓர் அறையில் கட்டி கட்டியாக வெள்ளிப்பாளங்கள் ஒரு மூலையில் கிடந்தன. இன்னொன்று சமையலறை என்பது தெரிந்தது. 3வது அறை காலியாக இருந்தது. ஆனால் எந்த இடத்திலும் மனிதர்கள் காணப்படாதது அவருக்கு பெரிய ஆச்சரியகரமாக இருந்தது. அந்த இடத்தில் பகற்காலங்களில் தட்டர்கள் வந்திருந்து வேலை செய்துவிட்டு மாலையில் அவரவர்களுடைய வீட்டிற்கு போய்விடுவார்கள் என்றும், அதன் சொந்தக்காரனோ அல்லது காவல்காரனோ இரவில் அங்கே இருப்பான் என்றும், அவன் அப்போது கதவை வெறுமையாக மூடிவிட்டு ஏதோ அவசர காரியமாக எங்கே ஆகிலும் வெளியில் போயிருக்கலாம் என்றும் அந்த மனிதன் நிச்சயித்து கொண்டார். அதுவரையில் அவருடைய மனம் சுத்தமானதாகவே இருந்தது. தாம் கெட்ட காரியம் எதையும் செய்வது தவறு என்றும், அதனால் தமக்கு கெடுதல் நேரும் என்றும் அவர் எண்ணினார். ஆனால் அங்கு மனிதர் எவரும் இல்லாத நிலைமையில் ஏராளமான வெள்ளி சாமான்கள் இருந்ததை காணவே அவருடைய மனதில் திருட்டெண்ணம் தலைகாட்டத் தொடங்கியது. தாம் அந்த வீட்டில் அதற்கு மேல் தங்கியிருப்பது அபாயகரமானது என்று அவர் நினைத்தாரானாலும், தாம் வெளியில் போகும்போது விலை பெற்ற பொருட்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் உண்டாயிற்று. விலை பெற்ற பொருள் மனிதருடைய பாதுகாப்பில்லாமல் எங்கே ஆகிலும் கிடந்தால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நினைவு உண்டாவது பெரும்பாலும் மனித இயற்கையானாலும், அங்கே இருந்த பொருட்கள் ஒரு வீட்டிற்கு இருந்தன ஆதலால் அவைகளை தாம் எடுத்துக்கொண்டு போவது திருட்டு குற்றமாகும் என்பதை அந்த மனிதர் எண்ணாமல் வெள்ளி பாத்திரங்கள் அடங்கிய கண்ணாடி பீரோக்களின் கதவுகளை இழுத்து பார்த்தார். அவை பூட்டப்பட்டிருந்தது. கண்ணாடிகளை எதனால் உடைக்கலாம் என்ற எண்ணத்தோடு அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். ஒரு மூலையில் ஒரு வெள்ளிக்குச்சி சாத்தப்பட்டிருந்தது. அது 4 விரல்கடை பருமன், 3 அடி நீளம் இருந்தது. அதை பார்த்தவுடன் அது தமக்கு 2 வகைகளில் உபயோகப்படும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் உண்டாயிற்று. அதை கொண்டு தாம் பீரோக்களின் கண்ணாடிகளை சுலபத்தில் நொறுக்கிவிடலாம் என்றும், எவரேனும் தம்மை பிடித்துக்கொள்ள எத்தனித்தால் அதனால்தான் அந்த மனிதருடைய மண்டையை ஒரே அடியில் அடித்து விடலாம் என்று அவர் எண்ணி அதை சரேல் என்று கையில் எடுத்து வைத்துக்கொண்டு தரையில் தமது துணியை விரித்து போட்டுவிட்டு பீரோக்களின் கண்ணாடி கதவுகளை உடைத்து வழி செய்து
அவற்றிற்குள் இருந்த வெள்ளி பாத்திரங்களை எடுத்து கீழே பரப்ப பெற்றிருந்த துணியின் மேல் வைத்தார். ஏனென்றால் அந்த துணியில் அடங்கக்கூடிய சாமான்களை எல்லாம் வைத்து மூட்டையாக கட்டி தூக்கி கொண்டு போய்விடலாம் என்ற தீர்மானத்துடன் அவர் ஓசை செய்யாமல் பாத்திரங்களை எடுத்து வைத்த சமயத்தில் கூடத்தில் யாரோ இருந்து பலமாக தும்மிய ஓசை உண்டாகவே அது அந்த திருட்டு மனிதருடைய உடம்பை நடுக்குவித்தது. திகில் அவருடைய உச்சிமயிரை பிடித்து உழுக்குவது போல இருந்தது. அவர் திடுக்கிட்டு நடுங்கி இடது கையில் இருந்த மின்சார விளக்கை கூடத்தில் திருப்பி பார்த்தார். அந்த அறையின் வாயிற்படியில் ஒரு மனிதர் நின்று தாம் செய்ததை வியப்போடு பார்த்து கொண்டிருந்ததை அந்த திருட்டு மனிதர் கண்டுவிட்டார். அவர் திருட்டு தொழிலில் அப்போதே முதலில் இறங்கியவராதலால் அவருடைய அச்சமும் நடுக்கமும் சகிக்க ஒண்ணாமல் பெருகிவிடவே தாம் அந்த மனிதனுடைய கையில் அகப்படாமல் எப்படியாகிலும் தப்பித்து கொண்டு வெளியில் ஓடிவிட வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அவருடைய மனதில் எழுந்தது. வெளியில் நின்றவர் திருட்டு மனிதரை பார்த்து வியப்போடு புன்னகை செய்தபடி, யாரப்பா நீ? என்ன வேலை இது? வெள்ளி சாமான்களையெல்லாம் எதற்காக மூட்டை கட்டுகிறாய் என்று தூரத்தில் நின்றபடியே கேட்க, உள்ளே நின்ற திருட்டு மனிதன் குபீரென்று பாய்ந்து தமது கையில் இருந்த தடியால் அந்த மனிதருடைய தலைமேல் ஓங்கி ஓர் அடி கொடுக்க, அதை சிறிதும் எதிர்பார்க்காத அந்த மனிதர் அம்மா அடி என்று அலறிக்கொண்டு அப்படியே தரையில் வீழ்ந்து சாய்ந்து விட்டார். அதற்கு மேல் அவருடைய வாயிலிருந்து எந்தவித ஓசையும் உண்டாகவில்லை. அவர் மூச்சு விட்டதும் தெரியவில்லை. அவருடைய உடம்பும் அப்புறமும் இப்புறமும் அசைவில்லை. திருட்டு மனிதர் இடது கையில் மின்சார விளக்கையும் வலது கையில் வெள்ளித்தடையும் பிடித்துக்கொண்டு மிக ஆவேசமாக குடத்திற்கு வந்து வெளிச்சத்தை கீழே கிடந்தவர் மீது திருப்பி பார்க்க, அவர் பிணம் போல கிடந்தது தெரிந்தது. அவர் இறந்து போயிருக்க வேண்டும் அல்லது தமது பிரங்கையை இழந்து மயங்கி கிடக்க வேண்டும் என்று எண்ணினார். அவருடைய கூச்சலை கேட்டு மேன்மாடத்திலிருந்து எவரேனும் வந்தாலும் வரலாம் என்ற அச்சம் உண்டானதாகையால் புது திருடர் விளக்கின் வெளிச்சத்தை முன்னால் காட்டிக்கொண்டு அந்த கட்டிடத்திலிருந்து வெளியில் ஓடினார். அப்பொழுது மழையின் கொடுமை சிறிதளவு குறைந்திருந்தது. ஆனால் தூறல்கள் விழுந்து கொண்டிருந்தன. மாலை முதல் வெகு நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருந்ததாகையால் சாலையில் மழை நீர் வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருந்தது. சில இடங்களில் பள்ளங்களும் சேருமாக இருந்தன. அப்பொழுது இருளே மயமாக நிறைந்திருந்தது. அந்த திருட்டு மனிதர் சாலையை விட்டு இப்புறம் அப்புறம் இறங்கி எங்கு செல்வது அபாயகரமானதென்று கருதி நேராக விசையாக சென்று தமக்கும் அந்த கட்டிடத்திற்கும் மத்தியில் இருந்த தூரத்தை அதிகப்படுத்தி கொண்டார். அப்பொழுது அவருடைய கையில் இருந்த விளக்கும் வெள்ளிக்குச்சியும் அவருடைய மனதிற்கு 1000 யானையின் பலத்தை உண்டாக்கியது போல அவர் உணர்ந்தார். அந்த வெளிச்சத்தின் உதவியால் தாம் தொலைதூரம் போய்விடலாம் என்ற தைரியம் அவருக்கு உண்டாயிற்று. வெள்ளிக்குச்சி ஆதாயத்திற்கு ஆதாயமாகவும் தற்காப்பிற்கு நல்ல வஜ்ரமாயுதமாகவும் ஏற்பட்டது. இன்னொரு புறத்தில் அவருடைய மனதிலும் உடம்பிலும் ஊக்கத்தையும் ஆவேசத்தையும் உண்டாக்கியது. அவ்வாறு அவர் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த சாலையிலிருந்து இடது பக்கமாக ஒரு சிறிய பாதை பிரிந்து சென்றது. அதே வழியாக அவர் சுமார் 1/2 மைல் தூரம் செல்ல அங்கு ரயில் பாதை ஒன்று குறுக்கிட்டது. அந்த பாதையின் கதவு மூடப்பட்டிருந்ததாகையால் அவர் அதை சிறிதளவு திறந்து கொண்டு உள்ளே போக நடுவில் தண்டவாளங்கள் இருந்தது தெரிந்தது. அந்த தண்டவாளங்களின் ஓரமாக அமைக்கப்பட்டிருந்த ஒற்றையடி பாதையின் வழியாக நடந்து சென்றார். சென்றவர் சுமார் 1/4 மைல் தூரத்தை கடக்க சிறிது தூரத்திற்கப்பால் சிகப்பு விளக்குகளோடு இருந்த கைகாட்டி மரத்தையும் அதற்கப்பால் லாந்தர் விளக்குகளோடு இருந்த ஒரு ஸ்டேஷனையும் கண்டார். காணவே அவருக்கு அப்போதே மூச்சு ஒழுங்காக வரத் தொடங்கியது. மனதும் தைரியம் அடைந்தது. அவர் தமது வேகத்தை அதிகப்படுத்தி அந்த ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்த காலத்தில் ஒரு ரயில் வண்டியும் அங்கு வந்து நின்றது. தமது கையில் இருந்த மின்சார விளக்கையும் வெள்ளிக்குச்சியையும் தாம் எரிந்துவிட்டாலன்றி தம்மை தொடர்ந்து கொண்டு வருகிறவர்கள் அந்த அடையாளங்களை கொண்டு தம்மை பிடித்து கொள்வார்கள் என்பது அவருடைய மனதிற்கு நிச்சயமாகப்பட்டது. ஆனாலும் அவற்றை எரிந்துவிட அவருக்கு மனம் வரவில்லை. ஆதலால் தாம் அந்த ஸ்டேஷனில் தங்காமல் அந்த ரயிலில் ஏறி அதிக தூரம் போய்விட வேண்டும் என்று அவர் நினைத்து தமது மடியை தடவி பார்த்தார். தமது மடியில் அவர் வைத்து கொண்டிருந்த பணம் காணப்படவில்லை. அது எங்கேயோ விழுந்துவிட்டதென்று அவர் உடனே யூகித்து கொண்டு ரயில் தொடரில் பிணைக்கப்பட்டிருந்த வண்டிகளை எல்லாம் பார்த்தபடி அங்கும் இங்கும் 2 தரம் சென்றார். ஒரு வண்டி காலியாக இருக்கவே அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். எவரும் தம்மை கவனிக்கவில்லை என்று உணர்ந்த அவர் உடனே அந்த வண்டியின் கதவை திறந்து உள்ளே ஏறி மறுபடியும் கதவை மூடி தாளிட்டு கொண்டார். அவ்வாறு ஏறிய பிறகு அது 2வது வகுப்பு வண்டி என்பது தெரிந்தது. அதில் மெத்தை தைக்கப்பட்ட 4 ஆசனங்கள் காணப்பட்டன. ஆனால் மனிதர் எவரும் ஏறி இருக்கவில்லை. தாம் அந்த ஆசனங்களில் ஒன்றில் உட்கார்ந்திருந்தால் அங்கே வந்து உட்காரும் பெரிய மனிதர்கள் தம்மை கண்டு சம்சயம் கொள்வார்கள் என்றும் டிக்கெட் பரிசோதகர் எவரேனும் வந்து தமது டிக்கெட்டை கேட்பார் என்றும் கருதி அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். சோபாக்கள் போல இருந்த அந்த ஆசனங்களின் அடியில் ஒவ்வொரு மனிதர் படுத்து மறைந்து கொண்டிருக்கத்தக்க இடைவெளி இருந்ததால் அவர் அந்த வண்டியில் இருந்து கொண்டிருந்த விளக்கு அணைத்துவிட்டு ஒரு சோஃபாவின் அடியில் நுழைந்து தமது உடம்பை நீட்டிக்கொள்ள அடுத்த நிமிஷம் வண்டி அந்த ஊரை விட்டு புறப்பட்டு ஓட ஆரம்பித்தது. உடனே அவர் எழுந்து வந்து ஒரு சோஃபாவின் மேல் படுத்துக்கொண்டார். சில நிமிஷ காலத்தில்
வண்டியின் விசை குறையத் தொடங்கியதைக் கண்டு அது அடுத்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்து விட்டது என்று யூகித்து கொண்டு அந்த மனிதர் உடனே எழுந்து முன்போல அதன் கீழ் போய் மறைந்து படுத்துக்கொண்டார். உடனே அடுத்த ஸ்டேஷனில் போய் நின்றது. ஆனால் அங்கும் எவரும் 2வது வகுப்பு பெட்டியில் ஏறவில்லை. அங்கிருந்து வண்டி புறப்பட்டவுடன் அந்த மனிதர் மறுபடியும் எழுந்து வந்து சோஃபாவில் படுத்துக்கொண்டார். அவ்வாறு வண்டி 2 ஸ்டேஷன்களை தாண்டிய வரையில் அவர் அதை போலவே செய்ய, அதுவரையில் வேறு எவரும் அந்த வண்டியில் ஏறவில்லை. ஆகையால் தாம் எவ்வித அபாயமுமின்றி நெடுந்தூரம் சென்று ஒரு பெரிய ஸ்டேஷனில் இறங்கி இருளில் தண்டவாளங்களுக்கு பக்கமாக நடந்து வெளியில் போய்விட வேண்டும் என்று தீர்மானித்து மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்க, வண்டி 3வது ஸ்டேஷனில் நின்ற சமயத்தில் அந்த வண்டியின் கதவு சரையல் என்று திறக்கப்பட்டதைக் கண்டு அவர் திடுக்கிட்டு நடுங்கி சோஃபாவின் கீழ் கடைசி வரையில் போய் அங்கிருந்த பலகை அடைப்போடு ஒட்டிக்கொண்டு கை கால்களால் ஓசை செய்யாமல் பலமாக மூச்சு விடாமலும் ஒன்றிக்கொண்டிருந்தார். யாரோ இருவர் வண்டிக்குள் ஏறினர். கதவை திறந்தவர் உடனே அதை மூடி தாளிட்டார். இன்னொருவர் விளக்கை கொளுத்தினார். உள்ளே இருந்த சோஃபாக்கள் எல்லாம் காலியாக இருந்ததை காண மற்றவர், விளக்கை அணைத்துவிடு, நாம் படுத்துக்கொள்வோம் என்றார். உடனே மற்றவர் விளக்கை அணைத்துவிட இருவரும் முறையே ஒவ்வொரு சோஃபாவில் உட்கார்ந்து சாய்ந்து கொண்டனர். உடனே வண்டி புறப்படத் தொடங்கியது. ஆரம்பத்தில் மௌனமாக இருந்த 2 பிரயாணிகளும் அதற்கு மேல் ஒருவரோடு ஒருவர் பேச ஆரம்பித்தனர். நமது புது திருடர் எந்த சோஃபாவின் அடியில் ஒளிந்து கொண்டிருந்தாரோ அந்த சோஃபாவில் இருந்த மனிதர்கள் அந்த ஊரில் நாம் அதிக நாட்கள் தங்கக்கூடாது, காரியத்தை முடித்துவிட்டு உடனே அடுத்த வண்டியிலேயே திரும்பி வந்து விட வேண்டும் என்றார். மற்றவர், ஆமாம், அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆளை நியமிக்க ஏற்பாடு செய்தாயே, அது எப்படி முடிந்தது? முதல் மனிதன், அதுதான் திருப்திகரமாக நிறைவேறவில்லை. அதற்கு கண்ட மனிதனையும் நியமிப்பது உசிதமானதல்ல. அவன் நல்ல திறமைசாலியாகவும் தைரியசாலியாகவும் இருக்க வேண்டும். சாமர்த்தியமாக பேசி எவருடைய மனதையும் தன் வசம் திருப்பக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சரக்குகள் சீக்கிரம் எடுபடும். நானே அந்த ஸ்தானத்தில் இருந்து விடலாமா என்று கூட சில சமயம் நினைத்தேன். ஆனால் தலைமை ஸ்தானத்தில் நான் ஒரு நிமிஷம் இல்லாவிட்டால் எல்லோரும் பட்ட பகலில் கோட்டை விட்டு விடுவார்கள். ஒரே நிமிஷத்தில் நம் தலைக்கு கல் வந்து சேரும். அதற்காகத்தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். மற்றவர், அதைத்தான் முக்கியமாக யோசிக்க வேண்டும் என்று கூறியபடி எழுந்து தமக்கு பக்கத்தில் இருந்த லேவட்டரியின் கதவை திறந்து அங்கிருந்த விளக்கை கொளுத்த, அதன் வெளிச்சம் நம் புது திருடர் ஒளிந்து படுத்து கொண்டிருந்த இடத்தில் பளிச்சென்று வீசவே, லேவட்டரிக்குள் நுழைந்த மனிதர் அதற்குள் போய் கதவின் பக்கம் திரும்பி அதை மூடிக்கொள்ள முயன்ற காலத்தில் அவருடைய பார்வை அந்த சோஃபாவின் அடியில் சென்றது. அங்கு ஒருவன் படுத்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பது உடனே அவருக்கு தெரிந்துவிட்டது. தாங்கள் இருவரும் அதுவரையில் பேசிக்கொண்டிருந்ததை அந்த மனிதன் கேட்டுக்கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவருடைய மனதில் உடனே கோபம் பொங்கியது. அவர் உடனே வெளியில் வந்து, உங்கள் சோஃபாவிற்கடியில் யாரோ ஒருவன் படுத்து கொண்டிருக்கிறான் என்று கூற, அதை கேட்டு மற்றவர் திடுக்கிட்டு எங்கே என்று வியப்போடு கேட்டுக்கொண்டே சரேல் என்று எழுந்து நின்று கீழே குனிந்து பார்த்தார். லேவட்டரியிலிருந்து வந்த மனிதர் கீழே குனிந்து நமது புது திருடனுடைய ஒரு காதை பிடித்து வெளியில் இழுத்தபடி, யார் நீ? சோஃபாவின் அடியில் ஏன் நீ ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று அதட்ட, புது திருடர் மெல்ல நகர்ந்து வெளியில் வந்து, என்னுடைய காதை விடையா? உன்னை போல நானும் ஒரு பிரயாணிதான், திருடன் அல்ல. நான் உன்னுடைய பொருளில் எதையாவது திருடிவிட்டேனா என்று கூறி தமது காதை விடுவித்துக் கொள்ள முயன்றார். அதற்குள் இன்னொருவர் கோபத்தோடு, நீயும் எங்களைப் போல பிரயாணியாக இருந்தால் சோஃபாவின் மேல் படுத்து கொண்டிருப்பாயா அல்லது தரையில் அழுக்கில் கிடந்து புரளுவாயா? நீ திருட்டு மொழி முழிப்பதை உன்னிடம் டிக்கெட் இல்லை என்பதை காட்டுகிறது. எங்கே உன் டிக்கெட்டை காட்டு பார்க்கலாம் என்றார். புது திருடர், நான் மழையில் நனைந்து வந்தேன். என் துணிகள் ஈரமாக இருக்கின்றன. சோஃபாவில் படுத்தால் சோஃபா நனைந்து கெட்டுப்போகும். அதனால் கீழே படுத்துக்கொண்டேன். அது என்னுடைய பிரியத்தை பொறுத்தது. அதனால் யாருக்கு என்ன நஷ்டம்? டிக்கெட் பரிசோதகர் வந்து கேட்கட்டும். நான் என் டிக்கெட்டை காட்டுகிறேன். நீ என் காதை விடையா என்று அதட்டி கூறியபடி திமிர அவருடைய காதை பிடித்திருந்த மனிதர், நான் உன்னை விட முடியாது. 2வது வகுப்பு டிக்கெட் வாங்கி கொண்டு வரும் ஒரு கண்ணியமான மனிதர் தோல் மெத்தை ஈரமாகிவிடப் போகிறது என்று கவலைப்பட்டு ஈரத் துணிகளோடு தரையில் அழுக்கில் கிடந்து புரண்டு தம்முடைய துணிகளையும் உடம்பையும் ஆபாசம் பண்ணிக்கொள்வாரா? என்ன கட்டுக்கதையடா இது! இதை நாங்கள் நம்ப முடியாது. கீழே மறைந்திருந்து மனிதர் தூங்கும்போது மூட்டைகளை தூக்கி கொண்டு இறங்கி போய்விட எண்ணிய நீ இங்கே மறைந்திருந்தா என்பது நிச்சயம். உன்னிடம் டிக்கெட் இல்லை என்பது நிச்சயம். அடுத்த ஸ்டேஷன் வரட்டும், உன்னை ஸ்டேஷன் மாஸ்டரிடம் ஒப்புவிக்கிறேன். அதுவரையில் நீ திமிரினால் நாங்கள் இருவரும் சேர்ந்து உன்னை தவிடு பொடியாக்கி விடுவோம் என்று அதிகார தோரணையாக கூறினார்கள். அதை கேட்கும் நமது புது திருடர் சரையில் என்று இழுத்து தமது காதை விடுவித்து கொண்டு கீழே உட்கார்ந்து சோஃபாவின் அடியில் கிடந்த வெள்ளித்தடியை வலது கையிலும் கைவிளக்கை இடது கையிலும் எடுத்து வைத்து கொண்டு ஒரு சோஃபாவிற்கு அப்பால் போய் நின்றபடி சிலம்பம் விளையாடுவது போல
வெள்ளித்தடியை சுழற்றி யாராவது கிட்ட வந்தால் ஒரே அடியாக மண்டையை இரண்டாக பிளந்து விடுவேன், ஜாக்கிரதை என்றார். அவருடைய கைகளில் இருந்த பொருட்களை பார்த்தவுடன் மற்ற 2 பிரயாணிகளின் முகமும் வேறு விதமாக மாறியது. இருவரும் தமது கோபத்தை அடக்கி கொண்டனர். உடனே அவர்களில் முக்கியமானவர் நம் புது திருடரை பார்த்து சமாதானமாக பேசத் தொடங்கி, ஐயா, கோபிக்க வேண்டாம். நாங்கள் உங்களை யாரோ திருடன் என்று தப்பாக நினைத்து விட்டோம். நீங்கள் இன்னார் என்பது இப்போதுதான் தெரிகிறது. தயவு செய்து அப்படியே சோஃபாவில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பிரஸ்தாபிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். தயவு செய்து உட்காருங்கள். விஷயத்தை சொல்லுகிறேன் என்று அன்போடு கூறினார். இன்னொருவரும் அவரைப் போலவே மாறி சந்தோஷத்தை தோற்றுவித்தார். வெள்ளித்தடையை பார்த்தவுடன் அவர்கள் இருவரும் அப்படியே புதிய மனிதர்களாக மாறி அடங்கி போனதைக் கண்டு பெரிதும் வியப்படைந்த நமது புது திருடர் அந்த தடியில் ஏதோ மர்மம் இருக்க வேண்டும் என்றும் தம்மை வேறு யாராகவோ அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் எண்ணி அவர்களுடைய கருத்தை தந்திரமாக தாம் அறிய வேண்டும் என்று நினைத்தவராக அமைதியாக ஒரு சோஃபாவில் மீது உட்கார்ந்து கொண்டு, நான் யார் என்பது இந்த வெள்ளித்தடியை பார்த்த பிறகுதான் தெரிகிறது போல இருக்கிறது. என்னை யாரோ பட்டிக்காட்டான் என்று மிரட்ட ஆரம்பித்தீர்களே, இப்போதாவது சரியாக தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா என்றார். மற்றவர்களில் முக்கியஸ்தவர் சந்தோஷமாக நகைத்தபடி, நீங்கள் உங்களுடைய சொந்த உடுப்புகளை போட்டுக்கொள்ளாமல் பைத்தியக்காரன் போல இருந்ததைக் கண்டு நாங்கள் தப்பாக எண்ணிக்கொண்டோம். கோபித்து கொள்ள வேண்டாம். நாங்கள் செய்த தப்பிதத்திற்கு எங்களை மன்னிப்பு கோருகிறோம் என்றார். புது திருடன், சரி, தவறு எல்லோருக்கும் உள்ளதுதான். ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி என்னிடம் பிரஸ்தாபிக்க வேண்டும் என்றீர்களே, அதை சொல்லலாம் என்று அமர்த்தலாக மறுமொழி கூறினார். மற்றவர், அது ரகசியமானது. நான் இங்கிருந்து ஓங்கி கத்தினால் அடுத்த வண்டியில் இருப்பவர்களுடைய காதுகளில் பட்டாலும் படும். ஆகையால் நீங்கள் தயவு செய்து இங்கு வந்து என் சோஃபாவிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றார். நமது புது திருடர் கம்பீரமாக நிமிர்ந்து பக்கத்தில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து, நான் அங்கே வர வேண்டும் என்பது என்னையா? நீங்கள் தான் வந்து இந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொள்ளுங்களேன் என்று அமர்த்தலாக மறுமொழி கூறினார். அதை கேட்ட மற்றவர், உத்தரவுப்படியே நடந்து கொள்கிறோம், வாப்பா, அங்கேயே போய் உட்காருவோம், எஜமான் உத்தரவு செய்கிறார் என்று கூறி தமக்கருகில் இருந்தவரையும் அழைத்து கொண்டு எழுந்திருந்தார். உடனே இருவரும் போய் புது திருடனுக்கு 2 பக்கங்களிலும் உட்கார்ந்து கொண்டனர். உட்கார்ந்தவுடன் அவர்களில் முக்கியஸ்தவராக இருந்தவர் புது திருடருடைய கையில் இருந்த வெள்ளித்தடியை வெடுக்கென்று பிடுங்கி தூர இருந்த ஒரு சோஃபாவின் மேல் எறிந்தார். அதே சமயத்தில் இன்னொருவர் தமது உடம்பிலிருந்த துணியை எடுத்து நீளத்தில் ஒன்றாக சேர்த்து புது திருடருடைய கழுத்தை சுற்றி போட்டு இறுக பிடித்து கொண்டார். உடனே முக்கியஸ்தர் திருடருடைய இன்னொரு கையில் இருந்த விளக்கையும் பிடுங்கி சோஃபாவில் போட்டுவிட்டு அவருடைய 2 கைகளையும் தமது கைகளால் இறுக பிடித்து கொண்டு, திருட்டு நாயே, இப்போது என்ன சொல்கிறாய்? இந்த வெள்ளித்தடியையும் கைவிளக்கையும் நீ எங்கிருந்து திருடி கொண்டு வந்தாய்? உண்மையை நீ ஒப்புக்கொண்டால் உனக்கு நாங்கள் ஒரு உதவி செய்கிறோம். இல்லாவிட்டால் இப்போதே சங்கிலி இழுத்து ரயிலை நிறுத்தி உன்னை கார்டியனிடம் ஒப்படைத்து விடுவோம். என்ன சொல்கிறாய் என்றார். கார்டியனிடம் ஒப்புவித்து விடுவோம் என்று கூறியவுடன் நமது புது திருடர் ஏமாற்றமும் அவமானமும் அடைந்து குன்றிப்போய் மற்றவர்களை பார்த்து அசடு விழித்தார். தாம் வெள்ளிக்கோளினால் அடிக்காமல் தடுத்து தம்மை வசமாக பிடித்து கொள்ளும் பொருட்டு அவர்கள் தந்திரம் செய்து மிக சுலபத்தில் தம்மை ஏமாற்றிவிட்டார்கள் என்றும் அவர்களிடத்திலிருந்து தாம் தப்ப முடியாதென்றும் உணர்ந்து தமக்கு வெள்ளித்தடியும் கைவிளக்கும் எப்படி கிடைத்தது என்னும் விவரத்தை கூறினார். முக்கியஸ்தர், ஓஹோ, மழைக்காக தங்கப்போன இடத்தில் வெள்ளித்தடியும் விளக்கையும் திருடினாயோ? அதோடு அந்த இடத்தின் சொந்தக்காரரை அடித்து கொன்று போட்டுவிட்டாய். இப்பொழுது டிக்கெட் இல்லாமல் வண்டியில் பிரயாணம் செய்கிறாய். நாங்கள் கேட்டதற்கு எங்களையும் அடித்துக் கொள்வதற்கு வெள்ளித்தடி ஓங்கினாய். இத்தனை குற்றங்கள் செய்த உன்னை நாங்கள் இப்போதே கார்டியனிடம் ஒப்பிக்கப் போகிறோம். அதற்கு முன் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் சொல்வது போல செய்து நீ இனி எங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வாயானால் உன் குற்றங்களை வெளிப்படுத்தாமல் உன்னை எங்களோடு அழைத்து கொண்டு போய் சௌகரியமான ஒரு இடத்தில் வைக்கிறோம்.